செஞ்சல் புயலுக்கு முதல்வர் 2000 கோடி கேட்டிருக்காங்க. மத்திய அரசு இதுவரைக்கும் அந்த அதிகாரிகள் மட்டும் அனுப்புறாங்க. எப்படி பார்த்துருக்காங்க நிதி உதவி நிவாரணம் புயல் பாதிப்பு? இது ஒன்றும் புதுசு இல்லையே. எந்த புயல் பாதிப்புக்கு எங்களை பார்த்து கருணையோடு பார்த்து உரிய நிதியை ஒதுக்கி இருக்கு மட்டும். தானே புயல் இல்லை ஓகி புயல் சொல்லுங்க. 200 பேர் 100 பேருக்கு மேற்பட்டவர் நாங்கள் செத்தோம். நான் இது கன்னியாகுமரியில் தத்தளிச்சு நிற்கும் போது நீங்க கப்பற்படையை அனுப்பி எங்களை காப்பாற்ற முயற்சிக்கல. செத்து விழுந்த உடலை எடுத்து மரியாதையை அடக்கம் பண்ணிக்கிறதுன்னு சொல்லி என் மக்கள் கேட்கும் போது நீங்க உதவல. தானே புயல்ல நீங்க வந்தீங்களா? ஓகி புயலுக்கு வந்து உதவுனீங்களா? அதுக்கு உரிய இடர் நீக்க நிதியை கொடுத்தீங்களா? இப்ப இது கொடுத்துட போறீங்க? இது தமிழ்நாடு அரசு தான் முடிவு எடுக்கணும். நீங்க அவங்ககிட்ட நயந்து தர முடியாது வரின்னு சொல்ல முடியுமா? முடியாது. எனக்கு போகதான் மிச்சம். உனக்கு மத்திய அரசுக்கு நிதி ஏது? நிதி ஏது சொல்லு. மத்திய அரசுன்னு ஒண்ணு இருக்குல்ல, இந்திய ஒன்றிய ஆட்சியாளர்களுக்கு நிதி ஏது? நாங்க கொடுக்கறதானே. மாநிலங்களின் நிதி தானே உங்க நிதி. வேற உங்களுக்கு ஏதாவது காசு இருக்கா? வருவாய் பெருக்கத்துக்கு எதுவும் தொழில் வச்சிருக்கீங்களா? ஒன்றும் கிடையாது. நீங்க கட்டுற வரி, நான் கட்டுற வரி, இவர் கட்டுற வரி. நீங்க நீட்டி இருக்கிற இந்த ஒளி வாங்கிக்கு ஒரு வரி இருக்கு, நான் போட்டிருக்க இந்த சட்டைக்கு ஒரு வரி இருக்கு. இந்த வரியை எடுத்து எடுத்து வச்சுக்கிட்டு பேரிடர் காலங்களில் கூட எங்களுக்கு உதவலைன்னா அந்த பணம் எதுக்கு? ஆனா எங்களுக்கு நாட்டுப்பற்று இருந்துடணும், தேசப்பற்று இருந்துடணும். இந்த கேள்வியை நாங்க கேட்டோன்னு வச்சுங்க, தேச துரோகி ஆயிடுவேன், ஆன்டி இண்டியன் அப்பத்தா இண்டியன்லாம் ஆயிடுவேன். ஆனா நான் கேள்வியே கேட்கக்கூடாது. எப்படி இருக்கு பாருங்க. இன்னைக்கு நான் பேசுறது, அன்னைக்கே எங்க தாத்தா தெய்வ திருமண முத்துராமலிங்க சொல்ற, நீ ஊமையா இருக்கிற வரை உன்னை தேசியவாதி ஜனநாயகவாதின்னு சொல்லுவான், நீ உரிமைன்னு பேசிட்டா உன்னை தேச துரோகின்றான்றாங்கிற. அதானே இப்ப நடக்குது. இது என் உரிமையா இல்லையா? நான் வரி கட்டினேன், நீ வச்சிருந்த. பேரிடர் காலங்களில் எனக்கு பீகார்ல வெள்ளம் ஏற்பட்ட போது, குஜராத்தில் பேரிடர் ஏற்பட்ட போது இப்படித்தான் பண்ணீங்களா? உடனே நிதி ஒதுக்கணும்ல, ஒதுக்குனீங்கல்ல. அப்போ அதுக்கு இவங்க தான் தினம் போய் சந்திக்கிறாங்க, பேசுறாங்கல்ல. இத்தனை பேர் போனாங்க. ஐயா நேரு போயிருக்கிறாரு, எல்லாரும் போனாங்க. ராஜ்நாத் சிங்கை சந்திச்சிருக்காங்க, பல அமைச்சர் பெருமக்கள், ஐயா தென்னரசு போயிருக்காங்க, எல்லாரும் போயிருக்காங்க. நிதி அமைச்சரெல்லாம் பார்த்துருக்காங்க, அம்மையார் கனிமொழி எல்லாம் சந்திச்சிருக்காங்க. என்ன பேசுனாங்க சொல்லுங்க, என்ன பேசுனாங்க? கொடுமை. நாடகம் தெரியுதுல்ல, நாடகம். இதை கொண்டு வர சொன்னது யார்? தம்பி அண்ணாமலை கூட சொல்றாரு, கேட்டதே இவங்க தான். 2 ஏக்கர் தான் நாங்க பல்லுயிர் பெருக்கத்துக்கு அந்த இடத்துக்கு எடுத்திருக்கோம், மீதியில நீங்க வந்து எடுங்கன்னு கூப்பிட்டதே இவங்க தான். அவங்க சொல்றாங்களே, மத்திய அமைச்சரவையிலிருந்து அமைச்சரகத்திலிருந்து சொல்றாங்களே, அவங்க எந்த எதிர்ப்புமே, நாங்க கருத்து கேட்கும் போது எந்த எதிர்ப்புமே தெரிவிக்கலையே அப்படின்னு மாறி மாறி. அது அதிமுக ஆட்சியில வந்துருச்சு, அவங்க அனுமதி கொடுத்துட்டாங்க எடுக்க சொல்லி, இப்ப நாங்க தடுப்போம்ங்கிறீங்க. ஆனா அது பார்த்தா இவங்க தான் வந்து எடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நானும் அதான் சொல்றேன், எடுங்க பாப்போம். நீ எடுத்துருங்க, நீ டங்ஸ்டன் சுரங்கத்தை நீ தொட்டு எடுத்துரு பாப்போம். எனக்கு இந்த தேர்தல் நிக்கிறது ஜெயிக்கிறது அதெல்லாம் 4ஆம் பட்சம். எனக்கு என் மண்ணும் மக்களும் தான். நீ அப்படியே வந்துகிட்டு மீத்தேன் எடுக்கிறது, ஈத்தேன் எடுக்கிறது, நிலக்கரி எடுக்கிறது எல்லாம் எடுத்துட்டு போறது, நரிமணத்தில் வந்து பெட்ரோல் எடுத்துட்டு போறது, இங்க வந்து டங்ஷன் வந்து எடுத்து சுரங்கத்தை வெட்டி எடுத்துட்டு போறது. இந்தியாவில் என் இடத்துல தான் டங்ஷன் இருக்கு, இங்கதான் மீத்தேன் இருக்கு, வேற இடத்துல இல்ல. காவிரி படுகையில் இருக்குல்ல, கங்கை படுகையிலும் இருக்குல்ல, எடு அங்க. இந்தியாவில் வேற எங்கேயும் மலை இல்ல, என்கிட்ட தான் மலை இருக்கு, அங்கதான் நீட்டு ஆய்வு செய்வேன். வேற எங்கேயும் நீட்டு ஆய்வு எடுக்க பண்ண முடியாது.